கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வானத்தை நிலைப்படுத்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவதாக வானத்தை நிலைப்படுத்தி, இரண்டாவதாக பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி சபையை நோக்கி சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காகவும் நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே நானே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சபையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவருடைய கரத்தின் நிழல் இந்த நாட்களிலே சபையை மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்போ இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்வோமா இருந்தால், வார்த்தை சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை இந்த நாட்களில் விடுதலையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று. அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நம்மை மறைக்காவிட்டால் நாங்கள் எப்போவோ சிக்கொண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மறித்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகரை மரண படுக்கையிலிருந்து இந்த நாட்களை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். அவருடைய கரம் இந்த நாட்களிலே அவர்களை மீட்டு அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே இந்த நாட்களை மறைத்து வைத்து நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களிலே நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய நேசம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், சாரோனின் ரோஜாவாக இருக்கிற என் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மீது இந்த நாட்களிலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது மட்டுமல்ல, கல்வாரியில் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று இந்த நாட்களே தேவன் நம்மீது அன்பு வைத்து இந்த நாட்களே அதன் மூலமாய் அவரை இந்த பூமிக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதுதான் இந்த வேதத்தில் உள்ள அதிசயம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று பார்க்கிற வேளையிலே வானத்தை நிலைப்படுத்துகிறார், பூமியை அஸ்தவாரப்படுத்துகிறார். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அவருடைய நோக்கம், அவருடைய குறி எங்கே இருக்கிறது என்றால் சியோனை குறித்து தான் இந்த நாட்களில் இருக்கிறது. சியோனை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவதற்கும் என் கரத்தின் நிழலை உன்னை மறைத்து வைக்கிறேன். அப்படியானால் சபையிலே தேவனுடைய அரவணைப்பு, சபையிலே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய காரியம், தேவனுடைய கரத்தின் நிழல் இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறபடி சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த கடைசி நாட்களிலே சபையிலே தேவன் சபை நடுவிலே உலாவி வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுங்கள். ஏனென்றால் அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சபையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடுகிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் கூடேந்து நடத்தும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களே சொல்லக்கூடியதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் வீடுகளில் ஒவ்வொன்றும் உடைய தேவனுடைய அபிஷேகம் நிரம்பும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவரீர் உம்முடைய கரம்தானே கூட இருந்து மூடி வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.